நிறைய பேருக்கு இப்படிலாம் கேள்வி வரும். கடவுள் எல்லாரையும் படைச்சார்னா, அப்ப கடவுளை படைச்சது யாரு? அதிலே பதில் இருக்கு. கடவுளை யாராலையும் படைக்க முடியாது. அவர்தான் கடவுள். ஆமென். கடவுளை யாராலையும் படைக்க முடியாது. நிறைய பேர் வந்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக அந்த சயின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு பிக் பேங் தியரி வந்துச்சு, திடீர்னு எக்ஸ்ப்ளோட் ஆச்சு. எக்ஸ்ப்ளோட் ஆகி அதில் வந்து கெமிக்கல்ஸு வந்துச்சு, ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ், என்னென்னமோ வந்து என்னன்னா கதை கொடுப்பாங்க. அப்படியே வந்துருச்சு. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தான். அப்போ மனுஷன் வந்தானா அப்போ நம்மளுக்கு வால் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? வால் இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் இல்லை. கேட்டால் அது டைனோசர் காலத்திலே அழிஞ்சிச்சுன்றாங்க. டேய், டைனோசரையாவது பார்த்துருக்கியா? அது தெரிலப்பா. அது எப்படி இருக்குன்னு தெரில. சும்மா அப்படியே ஒரு உருவகமாக ஒரு மெட்டஃபாரிக்கெலாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா யோசிக்கிறாங்க. யோசித்து அதுக்கு வந்து என்னென்னா ஒரு டிசைன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்போது தேவன் மனுஷனை படைச்சதுக்கான எவிடன்ஸே பைபிள் தான். பைபிளில் வந்து என்னென்னா ஆண்டவர் வந்து மனுஷனை மண்ணுனால படைக்கிறார். ஒரு சயின்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணாங்களாம். என்ன ரிசர்ச் பண்ணாங்கன்னா, சரி, மண்ணுனால தான் கடவுள் வந்து படைச்சிருக்கிறார் மனுஷனை. அப்போ மண்ணில் என்னென்னலாம் சத்து இருக்குது? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எங்கேருந்து வருது? மண்ணில் இருந்தால் விளையுது. கரெக்டாக? அதில் வந்து நம்ம என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது? மினரல்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம உடம்பு தசைக்கு தேவை வந்து மசில் பில்டிங்க்கு தேவை ப்ரோட்டீன்ஸ், எலும்புக்கு தேவை கால்சியம். நம்ம கீழே விழுந்து கையை காலை உடச்சிக்கிட்டோம்னா கால்சியம் டேப்லெட் கொடுப்பாங்க. கால்சியம் டேப்லெட் கொடுத்தா அது வந்து இன்னும் கேஸ்ட்ரைட்டிக்ஸ் வரும்னு சொல்லி PAN-40 கொடுப்பாங்க. அது ஜுரத்துக்கும் டோலோ 650 கொடுத்தாங்கன்னா, சிட்ரசின் கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து PAN-40 கொடுப்பாங்க. கரெக்டாக? இதெல்லாம் நம்ம ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறது, அதனால தான் அதெல்லாம் தெரியுது. நான் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதை பார்த்து ரிசர்ச் பண்ணிடுறது. இது எதுக்கு, இதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னது. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மண்ணில் இருந்தால் வருது. நம்ம உடம்புக்கு தேவை சாப்பாடு, நியூட்ரிஷன்ஸ். ஸோ இது ரெண்டுமே பைபிளில் வந்து கிளியராக வந்து மென்ஷன் ஆகிருக்குது. சில சயின்டிஸ்ட் வந்து ஒத்துக்கொண்டாங்களா பைபிள் இஸ் ட்ரூ. ஏன்னா மண்ணுனால தான் மனுஷனை வந்து படைச்சாருன்னு சொல்லி சில சயின்ஸ் வந்து ஒத்துக்குது. அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க.